இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலருடைய வாழ்க்கை எந்நேரம் வியாதி, எந்நேரம் பலவீனம், எந்நேரம் ஆஸ்பத்திரி, எந்நேரம் மாத்திரை, எந்நேரம் மருந்து என்று எப்பொழுதுமே வியாதி படுக்கையில் பல ஆண்டுகளாக நீங்கள் சிக்கி இருக்கலாம். The people who are listening to this sermon, there might be some people who are always on the deathbed, always in the hospital, always the case of tablets, always under medications. மருந்து எடுப்பது தவறு அல்ல. It is not wrong to take medications. மருத்துவர்கள் தேவனுடைய சேவகர்கள் தான் இருக்காங்க. Yes, doctors are the servants of God. அவர்கள் மனிதர்களுக்கு உதவி செய்தா இருக்காங்க. And they are here to serve and help the people. ஆனால் ஒரு கால கட்டத்தை தாண்டுமானால் மருத்துவமே ஒரு வேதனையாக மாறுகிறது. But when you cross that point, this medicine becomes a great suffering and pain. உள்ளே சுகமாக வேண்டும் என்று போன ஒரு வியாதியஸ்தன் எப்பொழுது நான் விடுதலையாவேன் என்று கதறுகிறான். உன்னுடைய வியாதிகளை அவர் குணமாக்குவார். That Bible says that he will heal all your diseases. உன்னுடைய ஜீவனை அழிவில் இருந்து தேவன் காப்பாற்றுவார். The Lord will redeem and save your life from destruction. தம்முடைய நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குவார். He will satisfy your mouth with good things. உன் வயது வாலிப வயதை போல திரும்ப மாறும். So that your youth is renewed like the eagles. இந்த வார்த்தையை இன்றைக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற சிலருக்கு ஆண்டவர் தீர்க்கதரிசனமான ஒரு வார்த்தையாய் அனுப்புகிறார். The Lord is sending this word as a prophetical word who have been expecting and waiting for this word today. ஏனென்றால் வியாதி என்பது பயங்கரமான கொடுமை. Because disease is really horrible. ஆனால் நம்முடைய தேவன் யார் தெரியுமா? வியாதிப்பட்டவனுக்கும் பலவீனப்பட்ட நோய்வாய்ப்பட்டவன் மேல் இரக்கத்தை காண்பிக்கிற தேவன். But our God is a God who shows mercy on those who are diseased and who are suffering from disease.